உங்க பேரு? ரத்தினம். மிஸ்டர் ரத்தினம் சார், இங்க நம்ம வந்து சங்ககிரி டோல்கேட் பக்கத்துல ஒரு தோட்டங்க. அவரு மிஸ்டர் கார்த்திக்ங்க. அவரு தான் நம்ம யூடியூப் சேனலை பார்த்து கால் பண்ணாரு. அவருடைய தோட்டத்தை இப்ப நாங்க பப்பாளி 1200 செடி பார்த்து வந்துட்டு இங்க ஒரு 1350 செடி பார்த்துட்டு இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வேர் ஓட்டமே இல்லைங்க. ஒரு வெள்ளை வேருடைய இது எதுவுமே வரல. இதுக்கு வந்து இப்ப ரெட்டாமன் கோல்டு ஊத்திருக்கீங்க. இதுக்கு இப்போ லாஸ்டா ஊத்திருக்கீங்க. பொதுவா வந்து இந்த மாதிரி செடி பாதிப்புக்கு வந்து அதிகப்படியா ஈரம் அதிகமா இருந்தா வேரழுகள் பிரச்சனை வரும். வேரழுகள் பிரச்சனை வர்றப்போ தேவையான, அதாவது உங்களுக்கு புதுசா உற்பத்தி ஆகக்கூடிய வெள்ளை வேர்கள் எதுவுமே போகாது. இந்த குருத்து வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு அங்க ஒரு செடி நம்ம பார்த்தோம், அந்த குருத்து வந்து மஞ்சள் அடிச்சிடும். இந்த மஞ்சள் குருத்து அடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா வந்து உங்களுக்கு மஞ்சள் குருத்து அடிச்சு அடுத்து ஃபுல்லா அந்த தண்டு ஃபுல்லா ஒரு மாதிரி சுன்ற மாதிரி ஆயிடுங்க. ரெண்டாவது உங்களுக்கு நோய் தாக்குதல் அதிகப்படியா ஓடி இருக்கு. நம்ம வேறு மருந்து என்ன வேறு மருந்து கொடுத்தாலும் உற்பத்தி ஆகாதுங்க. ரொம்ப பாதிப்புக்கு மேல ஆயிடுச்சுன்னா அப்ப பப்பாளியை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதம் வந்து சரியான முறையில் இருக்கணும். சரியான முறையில காய்ச்சலும் பாசனங்கிற முறையில கரெக்டா இருந்தால் மட்டுமே தான் அதுக்கான பகுதிகள் எடுத்துக்குங்க. பாருங்க, வெள்ளை வேறு இதுல அழுகல் வந்திருக்கு பாருங்க. ஃபுல்லா உங்களுக்கு வேறு அழுகல்ங்க. இந்த வேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் நல்லா இருக்கு, டியூப் அந்த அழுகல். இந்த மாதிரி அழுகல் வர்றப்ப உங்களுக்கு என்ன ஆகுனா ப்ராப்ளம் வருங்க. ரெண்டாவது வேர் முடிச்சு பிரச்சனையும் உங்களுக்கு வந்துடும். ஒரு தாவரத்துக்கு வெள்ளை வேறு உற்பத்தியோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் பொழுது மட்டும்தான் தாவரம் நல்லபடியா வருங்க. வெள்ளை வேர் உற்பத்தி அதிகம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருங்க. அதுக்கு நாங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பேசிலஸ் சிரஸ் அப்படிங்கிற ஒரு இதுதான் எல்லா மரத்துக்கும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான வயதில் இருக்கக்கூடிய மரத்துகளுக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கிறது 5 மில்லி ரேஷியோல கொடுக்குறோம். அப்புறம் உப்புமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க நிறைய உப்பு போட்டிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப என்ன சல்பேட்டு கூட பாலிசல்பேட். ஓகே, இப்ப இந்த பாலிசல்பேட் வந்து போட்டிருக்காரு. இது பாத்தீங்கன்னா அதிகமா கரைவேல பாருங்க. இது போட்டு ஒரு வாரம் ஆச்சுங்களா? ஒரு 10 நாள் ஆகி போச்சுங்க. மண்ணோட மண்ணாவே கரையில. இந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு அது வேஸ்டேஜ் தான் ஆகுங்க, பெருசா கரை எடுக்காது. ஆமாங்க, நாங்க அதிகப்படியா இந்த மாதிரி பப்பாளி செடிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து அதிகமா ரெஃபர் கொடுக்கிறோம். அது கூட வந்து நம்மளுடைய நுண்ணுயிர்கள் திரவ உரங்களை கலந்து ஒவ்வொரு செடிக்கு பக்கத்துல பூத்துறப்போ இந்த மாதிரி கொடுக்குறேங்க. பாருங்க, இது ஒரு வகையான ஒரு ஃபங்கல். இது ஒரு ஃபங்கல்ங்க. இதுக்கு வந்து பேசிலஸ் சிரஸ் வந்து தண்டு ஒட்டி இங்க ஊத்துறப்ப இந்த ஈரப்பதம் இருக்கிறப்ப இங்க ஊத்தும் பொழுதுங்க இந்த பூஞ்சானம் வந்து ஃபுல்லாவே ரெடியா இருக்கு. இந்த பூஞ்சானம் ரெடியாறப்ப என்னாங்க, வெள்ளை வேர் உற்பத்தி அதிகமாயிடும். வெள்ளை வேர் உற்பத்தி அதிகமாறப்ப மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உரங்களை எல்லாத்தையுமே செடி எடுக்க ஆரம்பிச்சிடும். நல்லா ஆரோக்கியமா வர ஆரம்பிச்சிருங்க. அப்ப இதுக்காக வந்து இப்ப இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே கொடுக்குறோம். பூஞ்சானத்துக்காக மேல வைரஸ் தாக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறோம். பூச்சி